முகம் கரோதி வாச்சலம் பொங்கம் லங்கயத்தேகிரிம் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். ஸ்ரீல பிரபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம், அத்தியாயம் 24, கோவர்தனகிரியை வழிபடுதல். இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணரும் பலராமரும் ஒரு இடத்துல, எந்த இடம்னா அதே இடம்தான் ஏற்கனவே அந்தன மனைவியர்கள் இருந்த அதே கிராமம்னு சொல்றார் சுகதேவ கோஸ்வாமி. அதே இடத்துல இந்த கோபர்கள், நந்த மகாராஜர் எல்லாரும் சேர்ந்து ஒரு யஜ்யத்துக்கு ஏற்பாடு செய்யறத பாக்குறார். கிருஷ்ணரும் பலராமரும் பாக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல பொருளுரையில பிரபுபாதர் சொல்றார், தத்ர ஏவ அப்படின்னா அந்த இடம், அதே இடம், ஏற்கனவே அந்த அந்தன பெண்களை சந்திச்ச அதே இடத்துலதான் இந்த லீலையும் நடக்கின்றது. அப்ப பகவானுக்கு எல்லாமே தெரியும், என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். இங்க இந்திர பூஜைக்காக ஏற்பாடு பண்றார் நந்த மகாராஜர். அதனால இருந்தாலும் கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் இப்ப ஒரு ஒரு விஷயத்துக்காக என்னன்னு வெளிப்படையா கேட்கிறார், என்ன நடக்குது இங்க அப்படின்னு. பகவான் கிருஷ்ணர் சொல்றார், தந்தையே, அன்பு தந்தையே, எதற்காக இத்தனை பரபரப்புடன் செயல்படுகிறீர்கள்? இதனால் என்ன நன்மை? ஒரு வேள்வி சடங்கால் யாருடைய திருப்திக்காக இது செய்யப்படுகிறது? இதனை செய்வதால் கிடைக்கும் பலன் என்ன? இப்ப குழந்தைகள்லாம், நம்ம குழந்தைகள்லாம் கூட இந்த மாதிரி எது பார்த்தாலும் இது என்ன, அது என்ன, அது ஏன் செய்றீங்க, இது ஏன் செய்யறேன்னா பொறுமையா பதில் சொல்லணும். நம்ம சொல்லித்தான் ஆகணும். இப்ப காலம் இன்னுமே ரொம்பவே மோசமா இருக்கு. அப்போ கிருஷ்ணர் அங்கு அடக்கமான குழந்தை தான். ஆனால் அவர் சாக்ஷாத் பகவான் அங்கு பலவிதமான லீலைகளை புரிவதற்காக வந்திருக்கார். அதனால தந்தையிடம் கேட்கிறார், என்ன நடக்குதுங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி. அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, எல்லாமே முக்காலமும் அறிந்தவர். இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்கிறார், என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப அவர் சொல்றார், தந்தையே, அருள் கூர்ந்து உரைக்கவும். நான் அதனை அறிந்து கொள்ள பேராவலுடன் இருக்கிறேன். அதனை நான் சிரத்தையுடன் கேட்பேன். எல்லோரிடத்தும் சமப்பார்வையுடனும் என்னுடையது பிறருடையது என்னும் பேதம் இன்றியும் நண்பர்கள் பகைவர்கள் நடுநிலையாளர்கள் என்று வேறுபடுத்தி பார்க்கும் தன்மையற்றவர்களாக இருக்கும் சாதுக்கள் தம்மிடம் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்வதில்லை. இப்ப பகவான் என்ன நினைச்சாருன்னா, இந்த இடத்துல இந்த அத்தியாயமே நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு மிக ஒரு விதமான வித்தியாசமான அத்தியாயம் இது. இத படிக்கும்போது எனக்கு சட்டுன்னு புரியல, பல விஷயங்கள் புரியல. ஏன்னா பொதுவா நம்ம எல்லாரும் இப்ப தீபாவளி அப்ப வரும் இல்லையா, கோவர்தன் பூஜா கோவர்தன் பூஜா அப்படின்ட்டு நிறைய பக்தர்கள் கோவர்தன் பூஜைக்கு விருந்தாவனமும் போவாங்க. ஆனா இந்த கோவர்தன பூஜை, இந்த கோவர்தன கிரியை வழிபடுதல், இதற்கு பின்னாடி பெரிய தத்துவத்தை வச்சிருக்காரு கிருஷ்ணர். முதல்ல தன்னுடைய தந்தைய சில விஷயங்கள் சொல்லி சோதனையே பண்றாருங்க. இந்த அத்தியாயம் நம்ம இந்த கதை தெரியும், அப்படித்தானே இருக்கிறோம். ஆனா இல்ல, இந்த அத்தியாயத்தை படிக்கும்போது ஒரு முறை படிக்க முடியல என்னால. 2 முறை படிச்சேன், புரியல. 3வது முறை படிக்கிறேன், புரியல. இப்பவும் புரிஞ்ச மாதிரி ஒரு திருப்தி ஏற்படல. ஏன்னா இங்க பல விஷயங்கள கிருஷ்ணர் சொல்றார். அது பிரபுபாதருடைய கருணையினால கொஞ்சம் தான் புரிஞ்சது. பக்தர்கள் நீங்களும் முயற்சி பண்ணுங்க. இது ஒரு காம்ப்ளிகேட்டட் இதுதான் அத்தியாயம். இந்த அத்தியாயம் கொஞ்சம் குழப்புற அத்தியாயம் தான். அது முதல்லயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா கிருஷ்ணர் இங்கு குழப்பி தான் விடுறார். பயங்கரமா குழப்புறார். ஏன்னா நாத்திக கொள்கை எல்லாம் பேசுறார். பேசி எப்படியோ அவங்க அப்பாவை வழிக்கு கொண்டாந்துடுறார். என்னென்னவோ பேசி வழி கொண்டாந்து இந்திரனை வணங்கக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. இந்திரனை வணங்குதல் தவறு கிடையாது. தவறு கிடையாது. ஆனா நந்தகோபருக்கு அது தவறுதான். நந்த மகாராஜருக்கு அது தவறுதான். இந்திரனை வணங்க வேண்டிய அவசியம் நந்த மகாராஜருக்கு இல்ல. சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் அவர் பின்னாடி சுத்துறார். அப்ப அவருக்கு இந்திரனை வழிபட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் வழிபடுறார். அவரை எப்படி இவர் மாத்துறாருன்றது அந்த அத்தியாயம். அந்த மாத்துறதுக்கு கூட நாத்திக கொள்கைகளை கடைபிடிக்கிறார். அந்த நாத்திக கொள்கைகளும் கிருஷ்ணரே பேசுறார். இந்த அத்தியாயத்தை ஒரு மாயாவாதியோ, நாத்திகவாதியோ படிச்சாலும் உங்க கிருஷ்ணரே பாருங்க எப்படி பேசுறார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா சில விஷயங்களை பூடகமா சொல்றார். ஏன்னா அது ஒரு விளையாட்டு. அதனால நாம கிருஷ்ணருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நாம் நேரடியா போனோம்னா தப்புல தான் போய் முடியும்.
அதனாலதான் ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள் பொருளுரை எழுதுறாங்க. இதுல ஜீவகோஸ்வாமி, விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் அவங்க எல்லாம் அத சொல்லி, சொல்லி விளக்குறாங்க. பொருளுரை இல்லாம நம்ம வெறும் மொழிபெயர்ப்பு மட்டும் படிச்சோம்னா எங்கேயாவது போயிடுவோம். பாகவதம் படிச்சோம்னா கூட. இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த ரியலைசேஷன்லாம் எனக்கு இந்த அத்தியாயத்துல வந்தது. நான் திரும்ப, 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 திரும்ப படிக்கிறேன் புரிய மாட்டேங்குது. ஏன் கிருஷ்ணர் இப்படிலாம் பேசுறார் அப்படின்ற விஷயங்களுக்கு. நல்ல பொருளுரைய கவனத்தோட படிக்கணும். இந்த அத்தியாயம் நாம நினைக்கிற மாரி சுலபமா புரிந்து கொள்ளக்கூடிய அத்தியாயம் இல்லை. நாம அந்த கதை தெரியும் எல்லாருக்குமே. கிருஷ்ணர் வந்தார், இந்திரன தண்டிச்சார். தன்னுடைய பக்தர்களோட 7 நாள் நின்னார் கோவர்தனத்த தூக்கி. அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா அது உள்ள எவ்வளோ தத்துவத்த குடுத்திருக்கிறார்ன்றத இப்ப பார்க்க போறோம். நல்ல பக்தர்கள் வந்து பாகவதம் எல்லாம் எல்லாம் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது பக்தர்கள். புரியவே புரியாது. நெறைய விஷயங்களை பகவான் நமக்கு சொல்லித் தருகிறார். பாகவதம் வந்து மேம்போக்கானது கிடையாது, ஆழமானது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் கிருஷ்ணர் புக் படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள்லாம் இந்த அத்தியாயத்த ஆழ்ந்து படிச்சாங்கன்னா தெரிஞ்சிரும். அவங்க அந்த கொள்கைய மாத்திப்பாங்க. இல்ல நான் படிக்கவே முடியாது. பாகவதத்தை நம்மால் படிக்க முடியாது. படிப்பதற்காக முயற்சி தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த அத்தியாயத்துல புரிந்துவிடும். அப்ப தன்னுடைய தந்தைக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது எப்படி என்ன கேட்காம நீங்க இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் செய்றீங்க? அப்படின்றது தான் இந்த விஷயம். நீ குழந்தை. கிருஷ்ணர் நந்த மகாராஜர பொறுத்தவரைக்கும் கிருஷ்ணர் குழந்தை. அவர்கிட்ட சொல்லிட்டு செய்யணுமா என்ன? ஆனால் இருந்தாலும் கிருஷ்ணர் கேட்கிறார் தந்தைய. நடுநிலையாளர்கள் அதாவது இந்த இந்த சாதுக்களாக இருக்கிறவங்க நடுநிலையாளர்கள், இல்ல எதிரிகள், பகைவர்கள் எல்லாருக்குமே இப்ப நண்பர்கள் இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல நடுநிலையாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க நண்பர்களும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது. அப்படி சாதுக்கள் இந்த 3 வகையான மக்கள் கிட்ட நல்லபடியா நடந்துப்பாங்களாம். யாரா இருந்தாலும் சரி, பகைவரா இருந்தாலும் சமமா தான் நடந்துப்பாங்க. நண்பர்களா இருந்தாலும் சமமாகத்தான் நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளிவு மறைவு கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா, சில சாதுக்கள் கிட்ட பழகுனீங்கன்னா, பட்டுன்னு போட்டு பொட்டுன்னு உடைச்சுருவாங்க. நாமெல்லாம் சில விஷயங்கள யோசனை பண்ணி, இங்க சொல்லலாமா? சொல்லக்கூடாதான்னுலாம் யோசிப்போம். சாதுக்கள்லாம் அதெல்லாம் கிடையாது. எது உண்மையோ அத பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுபோல இங்கு கிருஷ்ணர் சொல்றார், "நீங்க சாதுக்கள்." நந்த மகாராஜர் கேட்கிறார், சொல்றார். "நீங்க உள்ளத உள்ளபடி சொல்லிடணும். எந்த ரகசியங்களும் வைக்கக்கூடாது. எதுக்கு இந்த பூஜை பண்றீங்கன்றத எனக்கு சொல்லுங்க." அப்ப நடுநிலையானனை பகைவனைப் போல் கருதி விலக்கி வைத்து விடலாம். ஆனால் ஒரு நண்பனை தன்னைப் போல் கருதி ஒருவன் நடத்துதல் வேண்டும். இப்ப 3 வகையான மக்கள சொன்னாரு கிருஷ்ணர். நண்பர்கள், எதிரிகள், நடுப்புற இருக்கிறவங்க. இப்ப இந்த நடுப்புறல இருக்கிறவன எதிரி மாரி ஓரம் கட்டிடலாம். ஏன்னா அவன் நண்பன் கிடையாது. ஆனா நண்பன ஓரம் கட்ட முடியுமா? நண்பன்னு ஒருத்தர ஏத்துக்கினதுக்கு அப்புறம், அவங்கள அப்படி ஓரம் கட்ட முடியுமா? முடியாது. அதனால என்ன நீ ஓரங்கட்ட முடியாது. எனக்கு என்னத்துக்கு நீ இந்த காரியத்த செய்றன்றத சொல்லணும். ஏன்னா நான் உன் குடும்பத்துல இருக்கிறேன். நான் வந்து உன்னுடைய குழந்தை. அதனால எனக்கு வந்து இந்த விஷயத்தை எனக்கு சொல்லணும். அதனால இங்க வந்து இங்க வந்து நமக்கு பொருளுரையில ஜீவகோஸ்வாமி சொல்றாரு. கர்க முனிவர் நந்த மகாராஜரிடம் அவரது மைந்தன் தன்மையினால் நாராயணனுக்கு இணையானவன் என்று கூறியிருந்தும், சிறுவனான கிருஷ்ணர் சக்தி மிக்க அசுரர்கள் பலரை வென்றும், அழித்தும் கூட தந்தை என்னும் தனது நிலையில் ஐயங்கொண்டு நந்த மகாராஜர் அமைதியுடன் இருந்தார் என்று கூறுகிறார். ஜீவகோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, நந்த மகாராஜருக்கு தெரியும். எப்படி தெரியும்? கர்க முனிவர் குழந்தை பொறந்தப்பே சொல்லிட்டாரு, இவர் நாராயணனுக்கு சமமானவன்னு. இன்னொன்னு நேர்ல பார்க்கிறார் நந்த மகாராஜர் தினம் தினம் பல அசுரர்கள கொல்றத. ஒரு சாதாரண குழந்தை இத்தன அசுரர்கள கொல்லுதே! அது யாரு? அப்படின்னு யோசிக்கணும்ல நந்த மகாராஜர். இந்த நந்த மகாராஜருக்கு இது 2 தெரியும். ஆனாலும், இது என் குழந்தை. இந்த குழந்தைக்கு நான் சொல்ல தேவையில்ல. அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பாங்குல நந்த மகாராஜர் இருக்கிறார். அதனால இவரு வந்து அ கிருஷ் அ இவர் ஏன் இந்த காரணத்தெல்லாம் ஏன் இந்த வேள்விய செய்றார்ன்ற காரணத்த எனக்கு சொல்ல அப்படின்ற ஒரு குறையும் இருக்கு கிருஷ்ணர்கிட்ட. அதனால அவர் கேட்க ஆரம்பிக்கிறார், கேட்கிறார். சில நேரங்கள்ல அவர் விளக்குறார். கிருஷ்ணர் விளக்குறார். 7 வயசு குழந்தை விளக்குது தந்தைக்கு. சில நேரங்கள்ல சில மக்கள் என்ன செய்றோம்? அத அறிஞ்சு தான் செய்றாங்களா? சில நேரங்கள்ல அறியாம செய்வாங்க.
இது என்ன செய்றோம்னே தெரியாத பாட்டு செய்வாங்க. அப்படி அறியாமல் செய்யும் காரியங்களில் தோல்வி உண்டு. அறிந்து செய்யும்போது, புரிந்து செய்யும்போது வெற்றி அடையலாம். அறியாமல் செய்யும்போது தோல்வி அடையலாம். அதனால நீங்க வந்து ஒரு கடமைய செய்றீங்க, ஒரு சடங்கு செய்றீங்க. அது எதுக்கு செய்றோம்? யாருக்கு செய்றோம்? ஏன் செய்றோன்றது தெரியணும்ல. அதனால அதை பற்றி எனக்கு சொல்லுங்க. முதல்ல எந்த காரியத்த செய்றதா இருந்தாலும், அது நண்பர்கள் கிட்ட கலந்து ஆலோசித்து செய்யலாமா? வேண்டாமா? அப்படின்றத செய்யணும். இருந்தாலும் நீங்க என்னவோ செய்றீங்க. ஏதோ ஏற்பாடெல்லாம் செய்றீங்க. அது எதுக்கு செய்றீங்க? சொல்லுங்க. அப்படி என்றால் உங்களுடைய சடங்கு செயல்கள் என்னவென்று எனக்கு விளக்கி அருள வேண்டும். இது வேதத்தினை அடிப்படையாகக் கொண்ட விழாவா? அல்லது சாதாரண சமூகத்தின் மரபு வழி வந்த ஒன்றா? எங்க சொல்லப்பட்டிருக்கு? எதுக்கு இத செய்றீங்க? இது சமுதாய வழியா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா? என்னன்னு எனக்கு சொல்லுங்க. நந்தமகாராஜர் பதில் சொல்றார். தேவர்களின் தலைவனான இந்திரன் மழைக்கு அதிபதியாவான். மேகங்கள் அவனது தூதர்கள் ஆகும். அவை நேரடியாக மழை பொழிகின்றன. அவையே எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சியும் ஜீவனும் அளிக்கின்றன. இப்ப சொல்ட்டார். மழை தான் ரொம்ப முக்கியம். மழைய குடுக்குறது இந்திரன். இந்திரன் வந்து மேகங்கள கட்டுப்படுத்துபவன். அதனால எனக்கு வந்து இந்திரனுக்கு பூஜை பண்ணி நன்றி செலுத்துறோம். சொல்ட்டார். பர்ஜன்யோன்னா மழைன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே இந்த பர்ஜன்யோன்ற வார்த்தைய வந்து பகவத்கீதையில பார்த்துட்டோம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ. நம்ம சாப்பாடு எப்படி கிடைக்கும்? மழையினால கிடைக்கும். மழை எப்படி நடக்கும்? வேள்விகளால. யக்யாத் பவதி பர்ஜன்யம். யக்யம் செய்யறதுனால பவதி பர்ஜன்யாத். யக்யம் செய்வதனால மழை பெய்யுது. யக்ய கர்ம சமுத்பவஹ. இப்படி ஒண்ணோட ஒண்ணு சுத்தி இருக்கு. நமக்கு சாப்பாடு எங்க கிடைக்குது? மழையினால கிடைக்குது. மழை எப்படி பெய்யுது? யாகங்களால பெய்யுது. யாகங்கள் எப்படி நடக்குது? நாம செய்யற நிமித்த கர்மங்களால நடக்குது. இது வந்து பகவத்கீதா சொல்லுது. இவர் என்ன சொல்றாரு? மழைக்கு அதிபதி பர்ஜன்யாத். அதுக்கு அதிபதி யாரு? இந்திரன். இந்திரன் மேகங்களுக்கு தலைவன். மேகங்கள விடுறது இந்திரன் தான். அப்ப இந்திரனுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். இந்த மழையால தான் நம்ம வாழ்வாதாரம். நம்மலாம் விவசாயம், பசு பராமரிப்பு செய்றோம். வைஷ்யர்கள். நமக்கு வந்து மழை ரொம்ப முக்கியம். அதனால மழையை கொடுக்கும் தெய்வமாகிய இந்திரனை வணங்குகிறோம். நாம் மட்டுமல்ல அன்பு மைந்தனே, மழை பொழியும் மேகங்களுக்கு தலைவனான இந்திரனை பிற மனிதர்களும் வழிபடுகின்றனர். அவனது மழையினால் விளையும் தானியங்களையும், பிற பொருட்களையும் நாம் அவனை வழிபட்டு அவனுக்கு அர்ப்பணிக்கின்றோம். இப்போ ஒரு பொருள ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கும்போது தேங்க் யூ அப்படின்றோம்ல. அந்த மாதிரி தான். ஏன்னா இந்திரன் இருக்க வச்சு தான் நமக்கு தானியங்கள்லாம் கிடைக்குது. அதனால தானியங்கள கொடுக்கிற இந்திரனுக்கு நாம வந்து அதை சமர்ப்பித்து அவனை வழிபடுகிறோம். அவனுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்றார். இந்திரனுக்கு வேள்விகளில் அர்ப்பணிக்கப்படும் நிவேதனங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மக்கள் தங்கள் வாழ்க்கை ஜீவனத்தை நடத்துவதோடு தர்மம், பொருளாதார வளர்ச்சி, புலனுகர்ச்சி என்னும் 3 குறிக்கோள்களையும் எய்தப் பெறுகின்றனர். அதனால் கடினமாக உழைக்கும் மக்களின் பலன்களுக்கு பொறுப்பாக தேவேந்திரனே விளங்குகிறான். தேவேந்திரனை எதுக்கு வணங்கணும்ன்ற காரணத்தெல்லாம் வைக்கிறார் நந்த மகாராஜர். இன்னும் கிருஷ்ணர் கோபம் வருது. அதெல்லாம் இப்ப பின்னாடி பார்ப்போம். இப்ப இந்த இந்திரனுக்கு நம்ம நைவேத்தியம் பண்றதுனால நமக்கு வந்து திரிவர்க்கம் பூர்த்தி ஆகுது. அவர் அந்த 4வது வர்க்கத்தை பத்தி சொல்லல. தர்மார்த்த காம மோக்ஷம். மோக்ஷத்தை பத்தி பேசல. தர்மார்த்த காமம் சடங்குகள் செய்றோம். தர்மம். அர்த்தம் என்ன? நமக்கு தேவையான பொருளாதார வசதி. காமம் என்ன? நமக்கு அதனால ஜீவாதாரம். நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய ஆதாரங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. தர்மார்த்த காமம் பூர்த்தி ஆகுது. அதனால நம்ம வந்து அ இந்திரனை வணங்குகிறோம்னு சொல்றார். சமய தர்மம் என்பது வலிமையான மரபினை அடிப்படையாகக் கொண்டது. காமம், பகை, அச்சத்தின் காரணமாக யாரேனும் ஒருவன் தர்மத்தை புறக்கணித்தான் என்றால், அவனது வாழ்க்கை ஒளி பெறுவதோ அல்லது நிறைவு பெறுவதோ இல்லை. இப்ப நம்ம வாழ்க்கைக்கு ஒளி கிடைக்கணும் அப்படின்னும்போது சமயத்தை நம்ம கடைபிடிக்கணும். சமய மரபை கடைபிடிக்கணும். யாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இதெல்லாம் புறக்கணிச்சோம்னா, காரணம் எதுவானா இருக்கலாம். நம்ம வந்து பௌதிக வாழ்க்கைய நல்ல சுகித்திருக்க வேண்டும்னா காமம். பகை. இவனு மழை பெய்யறதுக்கு எதுக்கு அவனுக்கு போய் யார் அவன்? புரியாமை. புரிந்த ஒரு ஒரு பொறாமை குணம். இந்த பகைன்றதே வந்து பொறாமையினால வருது. ஏன் அந்த தேவனுக்கு போய் நம்ம படைக்கணும்? அப்படின்ற ஒரு பொறாமை, பகை. அச்சம். என்னத்துக்கு செய்யணும்? என்ன ஆகுமோ? வேண்டாம் நம்ம செய்ய தேவையில்ல.
இப்படிப்பட்ட ஒரு காரணங்களால நம்ம ஒரு மனிதன் சமய சடங்குகளை செய்யலன்னா, அவனுடைய வாழ்க்கை ஒளி பெறாது அப்படின்னு சொல்லிட்டு நந்த மகாராஜர் சொல்றார். இப்போ கிருஷ்ணருக்கு உண்மையில கிருஷ்ணருக்கு கோபம் வருது. கிருஷ்ணர் அங்கு முழுமுதற் கடவுள். அவருக்கு கோபம் வருது. ஆனா அவர் என்ன பண்றார், இந்திரன பூஜை எதுக்கு நீங்க பண்றீங்க? இந்திரனுக்கு கோபம் வரா மாதிரி ஒரு வேலைய நம்ம பண்ணலாம் என்று நினைத்து இந்திரனுக்கு எதிரா பேசுறார். இந்திரனை அவமரியாதை செய்யறது தான் நோக்கம்ன்றது கிடையாது. இந்திரனுடைய கர்வத்தை அடக்க வேண்டும். தெளிவா பொருளுரையில சொல்றார் பிரபுபாதர் சில விஷயங்களை, பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் சில விஷயங்களை தெளிவா சொல்றாங்க. இந்திரனை அவமானப்படுத்துறது இல்ல, இந்திரனுடைய கர்வத்தை அடக்க வேண்டும். ஏன்னா இந்திரனுக்கு நான் தான் எல்லாம் செய்றேன். என்னால தான் காரியங்கள்லாம் நடக்குது. என்னால தான் இந்த பூலோகமே நான் தான் தேவேந்திரன். அதனால காரியம் நடக்குதுன்ற கர்வத்தை அடக்க வேண்டும். ஏன்னா, பொறுப்பில் இருக்கும் அதிகாரி தான் இந்திரன். ஒரு வங்கி மேலாளன் நெறைய பணத்த கையாளலாம். ஆனா, அந்த பணத்துலருந்து 1 பைசா எடுக்க முடியுமா? சம்பளத்த தவிர? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பகவான் ஏதாவது ஒண்ணு படி அளந்து வச்சிருக்காரு. ஆனா, நாமெல்லாம் இந்த நிலையில தான் இருக்கிறோம். உரிமையாளர் கிருஷ்ணர் தான். அத மறக்கும்போது பாடம் கத்துக் குடுக்க வந்துருவார் கிருஷ்ணர். இப்ப இந்திரன் இந்த விஷயத்த மறந்துட்டார். நான் அப்படின்னு ஒரு அகங்காரம் இருக்கு. அந்த அகங்காரத்த அறிஞ்சுட்டார். பல விஷயங்களை ஒரே லீலையில நடத்தி குடுக்கிறது கிருஷ்ணருடைய சிறப்பு. நம்ம பார்க்க போறோம். பல விஷயம் 1 இந்திரனுடைய கர்வத்தை அடக்க வேண்டும். 2வது நந்த மகாராஜரை தேவி தேவர்கள் வழிபாட்டுல இருந்து தடுக்கணும். 3வது முக்கியமானது தன்னுடைய பக்தர்களோட ஒண்ணா அப்பப்ப பார்த்துக்கிறார்ல. நெறைய பக்தர்களுக்கு கிருஷ்ணரோட இரவும் பகலும் இருக்க வேண்டும்ன்ற ஒரு ஆசை. இப்ப நந்த மகாராஜருக்கும் யசோதைக்கும் தான் இருக்கு. அவங்களுக்கு கூட முழுசா இல்ல. மாடு மேய்க்க போம்போது, சிறுவர்களோட விளையாடும் போதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப 24 மணி நேரமும் தொடர்ந்து இருக்க வேண்டும்ன்ற ஆசை எல்லா பக்தர்களுக்கும் இருக்கு. அதை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் முக்கியமான ஆசை. அப்புறம் ஒரு மிகப்பெரிய பூஜையை அறிமுகப்படுத்த வேண்டும். கோவர்தன பூஜையை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். கோவர்தனன் நான் தான், கிருஷ்ணர் தான் அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளும் இருக்கு. அதனால இப்ப இவர நந்த மகாராஜர குழப்பி குழப்பி விடுறார். நம்மையும் குழப்புகிறார். அப்ப இந்த இந்த தத்துவங்கள்லாம் இப்ப கிருஷ்ணர் சொல்லப் போற தத்துவங்கள்லாம் இருக்கு. கர்ம மீமாம்சா அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. சாங்கிய யோகம்ன்ற ஒரு தத்துவம் இருக்கு. இதெல்லாம் ஒரு சில கருத்துக்கள் சரிதான். தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதைக் கொண்டே அந்த தத்துவத்தை கொண்டே நம்ம வாழ முடியுமா? ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற முடியுமான்னா முடியாது. ஆனால் இங்கு ஏன் அவர் அதெல்லாம் சொல்றார்ன்னா, தன்னுடைய தந்தையை எப்படியாவது வழிக்கு கொண்டாரணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. கொஞ்சம் குழப்பி தான் விடுறார். கிருஷ்ணர் இந்த விஷயங்கள்ல குழப்புறார். நாம பொருளுரையில ஜீவ கோஸ்வாமி விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூராருடைய பொருளுரையை எடுத்துத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கர்ம பலனால் மட்டுமே ஓர் உயிர் பிறக்கிறான். கர்மத்தினாலே அவன் அழியவும் செய்கிறான். கர்மத்தினாலே அவன் சுகம், துக்கம், அச்சம், பாதுகாப்பு உணர்வு ஆகியவற்றை அனைத்தையும் எய்தப்படுகிறான். இந்த தியரி ஒரு விதத்துல சரிதான். கர்மத்தினால தான் நம்ம வாழறோம். கர்மத்தினால தான் அனுபவிக்கிறோம். நல்லது, கெட்டத அனுபவிக்கிறோம். கர்மத்தினால தான் சாகுறோம். ஆனால் கர்மத்தை கட்டுப்படுத்து ஒருத்தர் இருக்கிறார். கர்மம் எப்படி செயல்படுகிறது? கர்மம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்றத அந்த கர்ம மீமாம்சா தத்துவம் சொல்வதில்லை. இதுதான் அதனுடைய டிஃபெக்ட். இப்ப கிருஷ்ணரே அத பேசுறாரு. அப்ப அது சரிதானே அப்படின்னு நீங்கலாம் கேட்கப்படாது. கிருஷ்ணர் ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக இங்க பேசுறாரு. அப்ப தேவர்களின் பெருமையை குறிக்க வேண்டும். ஏன்னா இங்க தேவர்கள் கட்டுப்படுத்தும் ஆளுநர்கள். அவங்க பெருமைய குறைக்கிறதுக்காக வெறும் கர்மா தியரி பேசுறார் கிருஷ்ணர். கர்ம மீமாம்சம்னு அந்த ஒரு தத்துவம் இருக்கு. அதுவும் பெரிய முனிவர்களால் வழங்கப்பட்டது தான். ஆனா இது முழுமையான தத்துவம் கிடையாது. ஒரு பகுதியில இது சரிதான். கர்மம் தான் நம்மை நிர்ணயிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நல்லது கெட்டத குடுக்குதுன்னாலும், இது முழுசா சரி கிடையாது. அத மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய். இதெல்லாம் சரிதான். நம்ம எத விதைக்கிறோமோ அததான் அறுவடை செய்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு தூய பக்தர்களை இங்க நந்த மகாராஜர் எதை விதைத்தாலும் அதை அரிக்கிறாரா? அவருடைய நிலையை பொறுத்தவரைக்கும், நந்த மகாராஜருடைய நிலையை பொறுத்தவரைக்கும், இது அவருக்கு ஒத்து வராது. இந்த தியரி கிடையாது அவருக்கு. அவர் எப்பொழுதும் கிருஷ்ணரோட இருப்பவர். எப்பொழுதும் கிருஷ்ணரோட வாழ்பவர். அவருக்கு எப்படி கர்ம மீமாம்சா தத்துவத்தை கொடுக்க முடியும்?
அப்ப இங்க எழுதுறார், பக்தர்கள் எழுதுறாங்க, அவர் தூய பக்தர்களை கேலி செய்கின்றார். கேலி செய்றார். ஏன்னா இந்திரனை வழிபடுறன்னா நீ கர்மத்தெல்லாம் நம்புறன்னு அர்த்தம். அதனால இப்ப ஜீவகோஸ்வாமி அதுக்கு விளக்கம் அளிக்கிறார். எனது தந்தையாகவும் பிற உறவினர்களாகவும் தோன்றியுள்ள எனது நித்திய துணைவர்களான இவர்கள் ஏன் இந்திரனை வழிபடுவதில் ஈர்க்கப்படுகின்றனர்? இவங்களுக்கு என்னத்துக்கு இந்திரன்? என்று பகவான் கிருஷ்ணர் கருதினார் என்றும், மேலும் பகவானது முக்கிய நோக்கம் இந்திரனின் ஆணவத்தினை அழிக்க வேண்டும் என்பதாக இருந்த போதிலும், அவர் தமது நித்திய பக்தர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே முழு மெய்ப்பொருளான பகவானுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க வாழ்ந்தவர்கள்னு எழுதப்பட்டிருக்கு. இது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலினால் அவர்கள் தமது கவனத்தினை சிறு தேவர்களிடம் செலுத்த வேண்டாம் என்று நினைவுறுத்தவும் விரும்புகிறார். ஏற்கனவே நீங்கெல்லாம் முழுமையே பெற்று விட்டீர்கள். நந்த மகாராஜருக்கு தேவேந்திரனை வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிருஷ்ணருடன் தான் இருந்தார், கிருஷ்ணருடன் தான் இருக்கிறார், கிருஷ்ணருடன் தான் இருக்க போகிறார். அதுல எதனா சந்தேகமா? நித்திய முக்தர்கள் ஒரு நாளும் நம்மை போல அல்ல. அதையும் நல்ல பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாண்டவர்கள், குந்தி மகாராணி, நந்த மகாராஜர், யசோதை, கோபியர்கள் இவங்கெல்லாம் நித்திய முக்தர்கள். எப்போதும் கிருஷ்ணரோட இருப்பாங்க, எப்போதும் கிருஷ்ணரோட வருவாங்க, கிருஷ்ணரோட போவாங்க. இட்டர்னல் அசோசியேட்ஸ்ன்னு பிரபுபாதர் சொல்வார். எப்போதும் எவர் லிபரேட்டட், எப்பொழுதும் விடுதலை பெற்றவர்கள். அவங்களுக்கு தேவி தேவர்களுடைய வழிபாடு. இப்ப சாதாரண மக்கள் ஒருத்தர் இந்திர பூஜை பண்றாங்க, சூரிய நமஸ்காரம் பண்றாங்க, பொங்கல்ல சூரிய தேவனுக்கு படைக்கிறாங்கன்னா அந்த சாதாரண மக்களுக்கு அது தேவை. ஆனா இவங்க தூய பக்தர்கள், இவங்க எப்போதும் கிருஷ்ணரோட இருப்பவங்க, இவங்களுக்கு இது தேவையில்லை. அதை சொல்லணும் அப்படின்றதுக்காகவும் கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவ்வாறு மற்றவர்களின் செயல்களுக்கு பலன் தரக்கூடிய பரம நெறியாளன் ஒருவன் இருந்தான் என்றால் அவரும் செயலை செய்யும் ஒருவனை சார்ந்தே இருத்தல் வேண்டும். இப்ப பேசுறது சுத்தமா நாத்திகமா பேசுறார். அதாவது இப்ப இந்த கர்மங்களுக்கெல்லாம் பலன் தர்றவர் ஒருத்தர் இருந்தா அவரும் கர்ம வினைகளுக்கு உட்படுவார்னு சொல்றார் கிருஷ்ணர். ஆனா கர்ம வினைகளுக்கு முழுமுதற் கடவுள் உட்பட்டவர் அல்ல. அது பொருளுரையில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இங்க கிருஷ்ணர் சொல்றது தவறு. கிருஷ்ணர் ஏன்னா இவங்கள ஒரு இவர்களை திசை திருப்ப வேண்டும், குழப்பி விட வேண்டும் அப்படின்றதுதான் எண்ணமே. அதனால அவர் ஒரு நாத்திக கொள்கையை முன்வைக்கிறார். அவ்வளவுதான். அந்த நாத்திகை கொள்கையில பிரபுபாதர் விளக்கம் கொடுக்கிறார் பொருளுரையில. அப்படி கிடையாது. கிருஷ்ணர் அந்த கர்ம வினைகளுக்கு உட்பட்டவர் அல்ல. கர்ம வினைகளை கட்டுப்படுத்துபவர். அதனால இங்க விதியை அமைக்கும் திறமை கிருஷ்ணருக்கு உண்டு. ஆனா இங்க அவர் அந்த மாதிரி நாத்திகவாதத்தை பேசுகிறார். அதுக்கப்புறம் சாங்கியவாதத்தையும் பேசுவார். 15வது ஸ்லோகம். இவ்வுலகில் உள்ள உயிர்வாழிகள் அவரவர் முன்பு செய்த செயல்களின் விளைவுகளை கட்டாயமாக அனுபவிக்குமாறு செய்யப்படுகின்றனர். அவர்களின் இயற்கைக்கு பிறந்த ஊழ் என்னும் விதியினை மாற்ற இந்திரனாலும் முடியாது. பிறகு ஏன் அவனை வழிபட வேண்டும்? இந்த மாதிரி நிறைய மக்கள் கேட்பாங்க. ஆனா அந்த கர்ம வினைன்றத ஒழிக்க முடியாது. பொதுவா கர்ம வினை என்ன தலையெழுத்துல இருக்கோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். இது ஒரு தத்துவம். ஆனால் இருக்கு பாருங்க. அப்படி கர்ம வினைகளை நம்ம ஒழிக்க முடியாது அப்படின்னா பக்தியெல்லாம் செய்ய தேவையில்லை. தேவர்களையும் வழிபட தேவையில்லை. தேவர்களை வழிபட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனே கர்ம வினைக்கு உட்பட்டவன் தான். எஸ்து இந்திரகோபம் அதவேந்திர அகோஸ்வ கர்மானுபந்த பார்த்தோம் இல்லையா பிரம்ம சமிதால. இந்திரனே கர்ம வினைக்கு உட்பட்டவன் தான். இந்திர கோப்பம்ல இருந்து ஆரம்பிச்சு எஸ்து இந்திர கோப்பம் அதவேந்திரம் அகோஸ்வ கர்மானு பந்தானு ரூப பலபாஜனம் ஆதனோதி. அது பாக்குறோம் பிரம்ம சமிதால. அப்ப இந்திரனே கர்ம வினைக்கு உட்பட்ட போறான். இந்திரன்ல கீழே இந்திர கோப்பம்ல இருந்து ஆரம்பிச்சு இந்திரன் வரைக்கும் எல்லாருக்கும் கர்ம வினை உண்டு. அப்ப எதுக்கு தேவி தேவர் வழிபாடு? நம்ம வழிபட தேவையில்லையே. இந்திரனாலே கர்ம வினையை ஒழிக்க முடியாது, நமக்கு பண்ண தேவையில்லை. என்னுடைய முந்தைய பிறவியில் நான் புண்ணியம் செய்தேன் என்றால் இப்பிறவியில் தேவர்கள் எனக்கு கொடுத்தாகணும். தேவர்கள்லாம் நான் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த பிறவில நம்ம நல்லது கெட்டது பண்ணோம்னா இந்த பிறவில அதை தடுக்க முடியுமா, நிறுத்த முடியுமா? முடியாது. கொடுத்தே ஆகணும். அவர்களுக்கு எவ்வளவு நாத்திகர்களா இருக்கலாம். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா
உங்களுக்கு சில நேரங்கள்ல நமக்கு புரியாத புதிர்கள் உலகத்துல நடக்கும். ஒரு கேடு கெட்டவன் இருப்பான். அவன்கிட்ட கொள்ளையா பணம் இருக்கும். இல்ல பதவி இருக்கும். இல்ல ஒண்ணு இருக்கும். அத பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவோம். இவ்ளோ கேடு கெட்டவன் இவ்ளோ நல்லா இருக்கிறானே! நமக்கு புரியாது. அதுக்கு காரணம் முன்னாடி அவன் பண்ணி வச்சிருக்கான் அதுக்கு. அதற்குரிய நல்ல செயல்களை செய்திருக்கிறான். அதனால தேவர்களோ, முழுமுதற் கடவுளோ முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்களுக்கு குடுத்து தான் ஆகணும். அவர்களுக்கு குடுக்க வேண்டியத குடுத்து தான் ஆகணும். அப்படி இருக்கையில், என் தலையீட்டுல இருக்கிறது தானே இந்திரன் குடுக்குறான். இந்திரனை எதுக்கு வணங்கணும்? அப்ப அதுக்கெல்லாம் பதில் இருக்கு. அப்ப தனிப்பட்ட ஒவ்வொருவனும் தனது தன்னியல்பான கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கர்ம வினையினால கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். அதனால் அவன் அந்த இயற்கையினை பின்பற்ற வேண்டியவனாகிறான். இப்பிரபஞ்சம் முழுவதும் அதிலுள்ள தேவர்களும், அசுரர்களும், மனிதர்களும் உயிர்களின் பந்தப்பட்ட இயற்கையின் அடிப்படையிலேயே இருக்கின்றன. இதுக்கப்புறம் ஒரு தியரி, இதுக்கப்புறம் ஒரு தத்துவம் இருக்கு. அத பேசாம இத மட்டுமே பேசுறாரு கிருஷ்ணர். அதனால இது ஒருத்தருக்கும் ஒரு சுபாவம் இருக்கு. நாம பிறந்ததுல இருந்தே நம்முடைய சுபாவத்தோட வளர்றோம். ரஜகுணம், தத்துவகுணம், சமோகுணத்தோட நம்ம ஒரு குணங்களோட நம்ம வாழ்க்கையில நடத்துறோம். நம்ம கர்ம வினை பேக்கேஜோட வந்திருக்கோம் நம்ம. அதன்படி நடக்கிறோம். அதுக்கு எதுக்கு தெய்வ வழிபாடு? எதுக்கு தேவர்களின் வழிபாடு? தேவையில்லையே! ஆத்மா உயர்ந்த மற்றும் தாழ்ந்த பல்வேறு வகையான பௌதிக உடல்களை ஏற்றுக்கொள்வதற்கும், துறப்பதற்கும் ஒருவனது கர்மமே காரணமாகிறது. இக்கர்மமே அவனை பகைவனாகவும், நண்பனாகவும், நடுநிலையானவனாகவும், அவனது ஆன்மீக குருவாகவும், நெறிப்படுத்தும் தேவனாகவும் இருக்கின்றது. அவங்கவங்க செஞ்ச கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அவங்க பொறக்குறாங்க. இந்த உலகத்துல மனிதனா பிறக்குறாங்க, தேவனா பிறக்குறாங்க, இல்ல மிருகமா பிறக்குறாங்க, இல்ல கீழ நரகலோகங்களுக்கு போறாங்க, சொர்க்கலோகங்களுக்கு போறாங்க. சில பேர் பகைவர்களா இருக்கிறாங்க. சில பேர் நண்பர்களாக இருக்கிறாங்க. சில பேர் நடுநிலையாளர்களாக இருக்கிறாங்க. சில பேர் ஆன்மீக குருவா இருக்கிறாங்க. சில பேர் தேவர்களாக இருக்கிறாங்க. அதெல்லாம் கர்மத்தினால நடக்குது. அதனால தேவர்கள் கூட கர்ம வினைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்றார். தேவ வழிபாடு அதனால தேவ வழிபாடு பயனற்றது அப்படின்னு சொல்றது சரி கிடையாது அப்படின்னு பொருளுரையில சொல்றார் பிரபுபாதர். கர்ம விதிகளுக்கு உட்பட்டு தேவர்கள் இருப்பதினால் தேவ வழிபாடு பயனற்றது என்று கூறுவது முடிஞ்சுச்சு. முற்றிலும் சரியானதாகும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கேட்க. புரியுதுங்களா? அப்ப தேவ வழிபாடு கூடாதுன்னு சொல்றாரு இப்ப கிருஷ்ணர். ஆனால் உண்மையில அப்படி கிடையாது இல்லையா? அந்த மாரி சிஸ்டம் கிடையாது. என்னன்னு பார்ப்போம். பொருளுரையில இருக்கு. ஆயினும் பரம மெய்ப்பொருளான பகவான் கிருஷ்ணர் கர்ம விதிகளுக்கு உட்பட்டவள் அல்ல. மாறாக அவர் தன்னிச்சையாக நன்மை செய்யவோ, அதனை திரும்ப பெற்றுக்கொள்ளவோ வல்லவரானார். இதனை மேலே குறிப்பிடப்பட்ட பிரம்ம சமிதை ஸ்லோகத்தின் 3வது வரியிலிருந்து கர்மாணி நித்ராதி கிஞ்ச பக்தி பாஜாம் என்பது உறுதி செய்கிறது. இப்ப இதுவரைக்கும் சரி. அவங்க யாரையும் வணங்க வேண்டாம், எதையும் பண்ண வேண்டாம்னு கிருஷ்ணர் சொல்றது சரி. ஆனால் பிரம்ம சமீத்துல கர்மாணி நித்ராதி கிந்துச்ச பக்தி பாஜாம். நீ பக்தி செஞ்சினா கர்ம வினைய எந்த அளவுக்கு பக்தி செய்றியோ, அந்த அளவுக்கு உன்னுடைய பிரச்சனைகள் தீருகின்றது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில பாவ புண்ணியங்கள் கழிகின்றது. கர்மாணி நித்ரஹதி கிந்துச்ச பக்தி பாஜாம். தீனால் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். நாம செய்யற பக்தி தொண்டுக்கு சக்தி உண்டு. நம்முடைய தலையெழுத்தை அந்த பக்தி தொண்டு மாற்றுகிறது. எந்த அளவுக்கு நீங்கள் சரணடைகிறீர்களோ அந்த அளவுக்கு. தாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம். எந்த அளவுக்கு ஒரு பக்தன் கிருஷ்ணரிடம் சரணடைந்துள்ளானோ அந்த அளவுக்கு அவனை அது அவனுடைய கர்ம வினையை மாற்றி அமைக்கிறது. இங்கதான் ஒரு சிக்கலே வச்சிருக்கிறார். இந்த இந்த ஏற்கனவே வந்த விஷயங்கள நம்மால மாத்த முடியாது. இதுவரைக்கும் நாம செஞ்ச பாவ புண்ணியங்கள மாத்த முடியுமான்னா முடியாது. ஆனால் ஆனால் குறைக்க முடியுமா? முடியும். இப்ப நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பங்களை குறைக்க முடியுமா? முடியும். வேரோடு ஒழிக்க முடியுமா? முடியும். அதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா பக்தி பண்ணணும். தூய பக்தி பண்ணணும். மிக மிக அதிகமா சரண்டர் ஆகணும். சரி. மரணத்திலிருந்து ஒருவர் தப்பிக்கலாமா? கேள்வி. மரணம் என்பது கர்ம வினை. ஒரு மனிதன் அ ஒரு குறிப்பிட்ட வயதில் மரணம் அடைய வேண்டும் என்பது விதி. விதிய மாத்த முடியுமா? முடியாது. யாருன்னா மரணத்தை வெல்ல முடியுமா? முடியாது. ஆனால் நாம் வரலாற்றில் பார்த்திருக்கிறோம். சாவித்திரி தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டுப் பெற்றாள். தேவர்களுக்கு சில சுதந்திரம் உண்டு. தேவர்களால வரம் அளிக்கவும் முடியும்.
ஒரு அளவுக்கு. இப்ப அவர் யமராஜர் வந்து திரும்ப குடுத்தார். யாருடைய ஜீவனை? சத்தியவானுடைய உயிரை திரும்ப குடுத்தார். அதுக்குரிய அந்த அம்மா வந்து அதுக்குரிய மிக அதிகமான அந்த முயற்சிய செஞ்சா. இப்ப நமக்கு வந்து இந்த மாரி ஏதாவது விஷயங்கள நம்ம வாழ்க்கையில நம்ம மாத்தணும்னா, நாம மிக அதிகமான முயற்சிகள் செய்ய வேண்டும். அதுதான் இங்க வந்து பொருளுரையில நான் புரிந்து கொண்டது. இப்போ உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணுத்த நீங்க மாத்தணும்னு நெனச்சீங்க. ஒரு நோய் வந்திருக்கு. ஆனா விதிப்படி நோயில தான் நீங்க இருக்கணும்னு விதி இருக்குது. ஆனா நீங்க அதிகமான முயற்சி செய்து அதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்களா என்றா முடியும். முடியும். ஆனா அந்த சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. இப்பவும் சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும். சில விஷயங்களை மாற்றி அமைக்கவே முடியாது. இதுல வந்து வித்தியாசத்த நல்லா உணர வேண்டும். சில விஷயங்கள் உதாரணமா நான் ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறேன். இந்த பெண் பிறவிய நான் மாத்திக்கிறேன். நான் ஒரு மனிதனா பிறந்திருக்கிறேன். நான் இந்த மனிதன்லருந்து நான் இப்பவே நாயா மாறுனேன், பேயா மாறுனேன். அடுத்த பிறவி எடுத்தா தான் மாற முடியும். இந்த பிறவியிலேயே மாற முடியுமான்னா முடியாது. சில விஷயங்களை மாற்ற முடியும். சில விஷயங்களை மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்ம சுதந்திரம் அற்றவர்கள் தான். ஆனா ஒரு சின்ன அளவு சுதந்திரம் நமக்கு உண்டு. நாம் முழுமையான சுதந்திரம் அற்றவர்கள். ஆனால் சில விஷயங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள பகவான் குடுத்திருக்கிறார். அதுதான் இந்த அத்தியாயத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நம்மால மாற்றி அமைக்க முடியும்? மிகப்பெரிய அளவுல நீங்க மாற்றி அமைக்கணும்னு நெனச்சா, அது மிகப்பெரிய அளவுல நாம் பாடுபட வேண்டியிருக்கும். மிகப்பெரிய அளவுல நம்ம பக்தர்களாக மாறும்போது, பல விஷயங்களை மாற்றி அமைக்கும் சக்தியை கிருஷ்ணர் கொடுக்கிறார். இப்ப பிரபுபாதர் வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தால், அவருடைய கர்ம வினையெல்லாம் அவர் மாத்திருக்க முடியாது. ஆனா பல விஷயங்களை அவர் தூய பக்தரானதுனால, பல விஷயங்களை அவர் மாற்றி அமைத்தார். பல சட்ட திட்டங்களையே மாத்தி அமைச்சார். பக்தியில கூட ஒரு ஆச்சாரியன் செய்ய முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பிரபுபாதர் ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியன். அதனால அவர் வந்து அவரால செஞ்ச முடிஞ்சது. அவர் சாதிச்ச விஷயங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். இப்ப ஒரு தூய பக்தன் வந்து அவனுக்கு பல சுதந்திரத்தை பகவான் குடுக்குறார். ஒரு தூய பக்தனுடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தா, ஒரு ஜீவனுக்கு அவர் முக்திய கூட குடுத்துருவார். அதனால இந்த கர்ம வினைகள் மாத்தலாம். ஆனா அவரு நந்த மகாராஜருக்கு சொல்றது, இவனெல்லாம் கும்பிட்டோம்னா, இந்திரன்லாம் கும்பிட்டா ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அவனே கர்ம வினைக்கு உட்பட்டவன். அதனால கும்பிட தேவையில்லை. அவரை வணங்க தேவையில்லை. அவரை வழிபட தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு. ஆனால் உண்மை தத்துவம் என்பது இவ்வாறாக இருக்கிறது. பக்தி தொண்டு செய்தால் கர்ம வினைகள் மாற்றி அமைக்கப்படலாம். அதனால அவர் என்ன சொல்றாரு? கர்மத்தினை மட்டுமே வழிபட வேண்டும். இயற்கையோடு தொடர்புடைய நிலையில் இருந்து கொண்டு அவனுக்குரிய கடமைகளை செய்தல் வேண்டும். அதன் மூலமாக நாம் நலமுடன் வாழலாம். ஆதலினால் அதுவே உண்மையில் நாம் வழிபடும் தெய்வமாகும். சும்மா கலக்கி பார்க்கிறார். உண்மையில இதெல்லாம் வந்து கர்மத்தை செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி. சும்மா அவரு அவங்க அப்பாவ வந்து ஒரு கலக்கி விடுறாரு. கலக்கி விட்டு அப்புறமா என்ன செய்யணும்னு சொல்றாரு. அதாவது கர்ம மீமாம்சா அந்த தத்துவம் வந்து தவறானது என்பதை மீண்டும் பொருளுரையில பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் வந்து சொல்றாங்க. மேற்கோள் காட்டியே சொல்றாங்க. கர்ம மீமாம்சா தத்துவம் என்பது ஓரளவுக்கு சரி என்றாலும் முழுதும் சரி என்று ஒத்துக்கொள்ள முடியாது. அப்ப இன்னொரு விஷயத்த இந்த ஸ்லோகம் வந்து ஒரு அருமையான ஸ்லோகம். 19வது ஸ்லோகம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஆதாரமா ஒண்ணு இருக்கு. எல்லாருக்குமே. நீங்க ஆதாரமா நெனச்சாலும் சரி, நெனைக்கலனாலும் சரி. இப்ப நெறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல கிருஷ்ண பக்தி இல்லாதவர்கள். அவங்கலாம் கிருஷ்ணரை ஆதாரமா நெனைக்கிறாங்களா என்ன? இல்ல. ஆனால் இங்க அவரு சொல்றாரு. கிருஷ்ணர் சொல்றார். நமக்கு நமது வாழ்விற்கு ஆதாரமாக ஒன்று இருந்து, நாம் பிறிதொன்றினை அடைக்கலம் புகுந்தோம் என்றால், அப்டின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு கணவன் இருக்கிறார். அந்த கணவனை விட்டுவிட்டு, ஒரு கருப்பில்லாத பெண் வேற ஒருத்தன் பின்னாடி போனான்னா, அந்த கதை எப்டி இருக்கும்? அவளுக்குன்னு ஒரு கணவன். ஆனா அந்த கணவனை விட்டு காதலனுடன் ஒருத்தன் போனான்னா எப்படியோ அப்படிதான் இது. நமக்குன்னு கிருஷ்ணர் இருக்கும்போது, கிருஷ்ணர விட்டுட்டு எதுக்கு இந்திரன போய் வணங்குறீங்க? நமக்குன்னு கோவர்தன் இருக்கிறார். கோவர்தன் தான் எல்லாமே நமக்கு அருள்கிறார். கோவர்தன மலை வந்து நம்முடைய பகவானுடைய ரூபம். அவர நம்ம வணங்குறத விட்டுட்டு என்ன நீங்க பண்றீங்க? எதுக்கு நீங்க இந்திரன வணங்குறீங்க? நமக்கு ஆதாரமாக இருப்பது கோவர்தன மலைன்னு பின்னாடி சொல்வார்.
இன்னும் இதே தத்துவத்தை இன்னும் இழுக்கிறார். ஜவ்வு மாரி இழுக்கிறார். அடுத்தது வர்ணாசிரம தர்மத்தை பற்றி பேசுகிறார். இப்ப கர்ம வினைய பத்தி பேசிட்டார். கர்மம் தான் எல்லாம் பண்ணுது அப்படின்ட்டு. அடுத்தது வந்து வர்ணாசிரம். அவங்கவங்களுக்குரிய கடமைய செய்யணும். வேதங்கள் அந்தணர்கள் வந்து வேதங்களை வந்து கற்பதினாலும், கற்பிப்பதனாலும், பட்டன, பாட்டன, யஜன, யாஜன, கத்துக்கிறது, கற்றுக் கொடுப்பது. அது வந்து அந்தணர்கள் செய்றாங்க. காக்கிறதுல வந்து உலகத்து மக்களை காப்பது வந்து அ வ சத்திரியர்கள் செய்கிறார்கள். அரச குலத்தை சேர்ந்தவர்கள் செய்றாங்க. வாணிகம் செய்வது, பொருள் ஈட்டுவத வந்து வைஷ்யர்கள் செய்றாங்க. இவங்களுக்கெல்லாம் தொண்டு செய்வத சூத்திரர்கள் செய்றாங்க. இதெல்லாம் வந்து தொழில். இந்த தொழில ஒருத்தர் ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நாம வந்து யாரு? ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள். நமக்கு பசு பராமரிப்பு ரொம்ப முக்கியம். பசுக்களுக்கு என்ன முக்கியம்? புல் முக்கியம். தானியங்கள் முக்கியம். அதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது? யார் குடுக்குறது? கோவர்தன் குடுக்குறார். அது பின்னாடி சொல்வார். இப்ப இந்த குணங்கள் எப்படி இந்த உலகத்த ஆட்டி வைக்குது அப்படின்றத சொல்றார். படைத்தல், காத்தல், அழித்தல் என்பனவற்றுக்கு காரணம் ஜட இயற்கையின் முக்குணங்களாகும். இப்ப சொல்றது வந்து சாங்கிய யோகம். இப்ப இந்த முக்குணங்களால இந்த உலகம் வந்து ஆட்டி வைக்கப்படுகிறது. அப்ப இந்த ரஜோகுணத்தினால தான் இந்த உலகம் படைக்கப்படுகிறது. ஏன்னா, ரஜோகுணத்தினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மதேவன். ரஜோகுணத்தில தான் படைப்பு நடக்கின்றது. தமோ குணத்தில அழிவு. காத்தல் வந்து சத்துவ குணத்தில நடக்குது. இதனால குணங்கள் தான் இந்த உலகத்தை இயக்குகின்றது. அப்படின்னு சொல்லிட்டு சாங்கிய தத்துவம் வேற பேசுறாரு. அதனால மகேந்திர கிம் கரிஷ்யதி இதெல்லாம் நடக்கும்போது தேவேந்திரனை எதுக்கு வணங்கணும்? ம். ரஜோகுணத்தின குணங்களால மழை பெய்யுது. அந்த மழை பெய்யறதுனால மக்கள் வாழறாங்க. இதுக்கு எதுக்கு இந்திரனை வணங்க வேண்டும்? அதனால நாமெல்லாம் காடுகள்ல வசிக்கிறோம். நம்ம வந்து கோவர்தனத்தை தான் வழிபட வேண்டும். கோவர்தன் வந்து முழுமுதற் கடவுள். அதனால நம்ம வந்து கோவர்தனத்தை வழிபடலாம். நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தர்றது கோவர்தன மலை தான். அதனால நீங்க வந்து பெரியவர்கள்லாம் கூப்ட்டு, அந்தணர்கள்லாம் கூப்ட்டு இந்த கோவர்தன பூஜையை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். கோவர்தன பூஜையை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆ நந்த மகாராஜர்லாம் ஏன் எதுக்குன்னுலாம் கேட்கல. குழந்தை சொல்லுதே, "நீ என்னப்பா சொல்ற? நாங்க இவ்ளோ நாள் இந்திர பூஜை செய்து செய்து கொண்டு வந்தோம். கிருஷ்ணர் வந்து இப்படி மாத்தி அமைக்கிறாரே." அதெல்லாம் இல்ல. அவங்க தூய பக்தர்கள் 1. கிருஷ்ணருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு புரியும் 2. ஏதோ ஒரு விதத்துல இந்த தவறுகளை அவர்கள் செய்து வந்தார்கள். அத விட்டுர்றாங்க. உடனே விட்டுர்றாங்க. விட்டுட்டு அதான் தூய பக்தர்களுடைய இயல்பு. கிருஷ்ணர் சொன்ன உடனே நல்ல விஷயங்கள சொன்ன உடனே அவங்களுக்கு புரிந்துவிடும். அதனால கிருஷ்ணர் மீது இருக்கும் ஆழ்ந்த அன்பின் காரணமாகவும், அவர்கள் வந்து தூய பக்தர்கள் என்பதனாலும், அவர்கள் வந்து சொன்ன விஷயத்த புரிந்து கொண்டு, அவர்கள் வந்து இதே பூஜையை இந்த இந்திரனுக்காக வைத்திருந்த அந்த பூஜையை மாற்றி அவர்கள் வந்து கோவர்தன பூஜையை செய்கிறார்கள். இதுல கோவர்தன பூஜையை செய்யுமாறு சொல்றதுல வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த நந்த மகாராஜர் மற்றும் விரஜவாசிகள், பிருந்தாவன வாசிகளுக்கு ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் தள்ளுறாரு கிருஷ்ணரே. ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. இப்ப அவர்கள் வந்து தைரியமா கிருஷ்ணர் சொல்றார், குழந்தை தான், என் மகன் தான் சொல்றான், நல்ல விஷயம். நம்ம கோவர்தனத்தையே வழிபடலாம்ன்னு வழிபடுறாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை வரணும். கோவர்தன் என்பது கிருஷ்ணர் தான்றத நம்பிக்கை வரணும்னு மிகப்பெரிய பிரம்மாண்ட ரூபம் எடுத்து, அந்த கோவர்தனத்துக்கு நெய்வேத்தியம் செய்த அனைத்தையும் பகவான் உண்கிறார். அத அவங்க எல்லாம் சாக்ஷாத் பார்க்குறாங்க. இந்த லீலையினுடைய சிறப்பு என்னன்னா, கிருஷ்ணர் அங்கு பாலகனாகவும் இருக்கிறார், கோவர்தனாகவும் இருக்கிறார். 2ம் நடக்குது. அந்த பிருந்தாவன வாசிகளுக்கு கிருஷ்ணர் தான் கோவர்தன்னு தெரியாது. கடவுள் அவரு சொல்ட்டாரு, கிருஷ்ணர் சொல்ட்டாரு செய்றோம்ன்னு. ஏன்னா, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்ன்ற விஷயம் வந்து பக்தர்களுக்கு வந்து அந்த பிருந்தாவன வாசிகளுக்கு மயக்கம் மாரி தெரியும். ஏன்னா, அவர்கள் கடவுளா அவர நெனச்சுட்டாருன்னா, அவர் மேல இருக்கிற அந்த அன்பு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த ரசம் குறையுன்றதுனால கிருஷ்ணர் அப்பப்ப மறைச்சே வைக்கிறாரு. இவர்களுக்கு வந்து இந்த கோவர்தன கோவர்தனகிரியாக கிருஷ்ணர் வந்தது புரியல. நான் கடவுள்னு சொல்ட்டாரு. அதனால கடவுள் வந்தார், கடவுள் சாப்பிடுறாருன்ற எண்ணத்துல தான் அவங்கலாம் இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு லீலை. ஏன்னா அவரும் இங்கேயும் இருக்கிறார், அங்கேயும் இருக்கிறார். இங்கேயும் இருந்து கொண்டு, அங்கேயும் இருந்து கொண்டு அந்த லீலையை அனுபவிக்கிறார். அதனால இனி தேவர்களுக்கெல்லாம் இந்திரனுக்கெல்லாம் நம்ம வந்து அ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பூஜை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது.
பகவான் வந்து பகவான் கோவர்தனர் காமரூபி. காமரூபி அப்படின்னும்போது அ எந்த ரூபத்தை எடுக்கக்கூடியவர். நீங்க உலகத்துல எந்த ரூபத்த வேணா பகவானால எடுக்க முடியும். அதனால அவர வந்து கோவர்தனகிரியை காமரூபி அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாண்டமான ரூபம் எடுத்து வந்து நைவேத்தியங்கள எல்லாம் சாப்பிடுறார். அப்ப வந்து இந்த அத்தியாயம் முடிக்கிற நேரத்துல, இந்த அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்ட 6 நாத்திக கொள்கைகளைப் பற்றி சுருக்கமா வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்றார். கர்மம் மட்டுமே ஒருவனது விதியை நிர்ணயிக்க போதுமானது. 2வது ஒருவனது பந்தப்பட்ட இயற்கையே பரம ஆளுநர். 3வது ஜட இயற்கை குணங்களே பரம நெறியாளர். 4வது பரமபுருஷ பகவான் தர்மத்தை சார்ந்தவரே. 5வது கர்மத்தின் கட்டுப்பாட்டின் கீழே அவரும் இருக்கிறார். 6வது ஒருவனது தர்மமே அவனை வழிபட வேண்டிய உண்மையான திருமூர்த்தியாகும். இது வந்து கர்ம மீமாம்சா தத்துவம். இது வந்து சரியான தத்துவம் கிடையாது. கர்மமே எல்லாம்னு சொல்றாங்க. கர்மமே கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடவுளை இயற்கை சொல்றக்கூடிய ஒரு நாத்திகவாத கொள்கை. இதுல முழுக்க கிருஷ்ணர் இவ்வளவுதான் பேசியிருக்கிறார். அப்படி பேசிதான் நந்த மகாராஜர் கடைசியில ஏன் எதற்கு இந்த மாதிரி திசை திருப்பினார் பகவான் அப்படின்னும் போது ஒரு குழப்பமான ஒரு விளையாட்டு விளையாட அவர் எண்ணினார். அதனால இந்த குழப்பி எனிவே நந்த மகாராஜர்லாம் என்ன சொன்னாலும் கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் கேட்க போறாங்க. அதனால அவர்கள் கோவர்தன மலையை வழிபட்டார்கள். ஆனா பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து வரவிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சது. நீங்கள் படியுங்கள். நிறைய விஷயங்களை வந்து புரிந்து கொள்வீர்கள். கேள்விகள் எழுதிட்டேன். நீங்க கவனமாக படிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இப்ப இதுல இருக்கிற சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். கோவர்தன மலையை வழிபட செய்தல் அப்படின்ற இந்த அத்தியாயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? யாருக்கும் எந்த சந்தேகமே வரலையா? நான் பயந்துட்டே வந்தேன் இந்த அத்தியாயத்தை படிக்கும்போது. படிச்சா சந்தேகம் வரலாம் உங்களுக்கு. வகுப்பை முடிச்சிடலாம். பக்தர்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நாளை வகுப்புல வந்து பகவத்கீதா முடிந்த வரைக்கும் சுருக்கமாக பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். இந்த வகுப்பை முடிச்சிடுறேன். வாஞ்சா கல்பதருபஸ கிருபா சிந்துப்யேவச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. நன்றி ஹரே கிருஷ்ணா. நன்றி ஹரே கிருஷ்ணா.